தமிழ்நாட்டின் எந்தெந்த பகுதிகளில் அதிமுகவினர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர், யார் யார் தலைமையில் நடைபெற்று வருகிறது, அதிமுகவினரின் ஆர்ப்பாட்டம் குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம் சரவணன். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயின்று வந்த கல்லூரி மாணவிக்கு பாலியல் புகார் என்பது வந்ததை அடுத்து விழுந்தெழுந்த தமிழக மக்கள் அனைவரும், அதே சமயம் அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையில் மிகுந்த வருத்தத்திற்கு உட்பட்டிருந்தனர். அதனுடைய அடிப்படையில் தான் அதிமுக என்னும் கட்சியின் சார்பாக மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டங்கள் என்பது நடைபெறும் என்று அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்து கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தார். இதனையடுத்து தமிழகம் எங்கும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வரும் என்ற சூழ்நிலையில் மன்மோகன் சிங் அவருடைய மறைவை அடுத்து தற்சமயம் அந்த ஆர்ப்பாட்டமானது தள்ளி வைக்கப்பட்டு இன்று தமிழகம் எங்கும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், மதுரை, திருப்பத்தூர், கரூர், சேலம், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மதுரை மாவட்டத்தில் பேசிய முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் பொறுத்தவரையில் பெண்களுக்கான பாதுகாப்பு என்பதை அரசு முழுமையாக உறுதி செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த ஆர்ப்பாட்டமானது எந்த விதத்திலும் ஓய்வு பெறாது. இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் பல நாட்களில் தொடர்ந்து நடைபெற வேண்டும். ஒரு தமிழக அரசினுடைய முக்கியமான நோக்கங்களில் ஒன்றாக பெண்களை பாதுகாக்கக்கூடியது என்பது இருந்தாத வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் இன்னும் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து செல்வோம் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் பெண் பிள்ளைகளுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த பாதிப்பை உணர்ந்திருக்கிற தமிழக அரசு உடனடியாக பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு 25 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு நஷ்டீடு கொடுக்க வேண்டும் என்றும், அதே போல சம்பந்தப்பட்ட நபர் என்பவர் குற்றவாளி என்று அடையாளம் காட்டப்பட்டு கைது செய்யப்பட்டிருப்பதும் கூட அவர் ஒரு சார் என்ற பெயரை உச்சரித்திருக்கிறார். யார் அந்த சார் என்கிற அடிப்படையில் காவல்துறையானது முழுமையான விசாரணைகளை மேற்கொண்டு உண்மை குற்றவாளியும் கைது செய்ய வேண்டும் என்பது இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கோரிக்கையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிரான பல்வேறு கண்டன கோஷங்களை எழுப்பி வந்தனர். போலீசாரை பொறுத்தவரையில் செல்லூர் வருகை தருகிற பொழுதே தாங்கள் கைதுக்கு உட்படுவீர்கள், அதே காரணத்தால் தயவு செய்து கலைந்து செல்லுங்கள் என்று சொன்ன பொழுதும் கூட நாங்கள் ஜனநாயக நாட்டில் எங்களுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்பது முழு உரிமை உண்டு, நீங்கள் கைது செய்து கொள்ளலாம், ஆனால் எங்களது ஆர்ப்பாட்டம் என்பது எந்த விதத்திலும் தடைபெறாது, நாங்கள் தடை செய்ய மாட்டோம் என்று சொல்லி தொடர்ந்து அந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வந்தது. ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அந்த மேடையில் ஆர்ப்பாட்டம் முடிவதற்குள் போலீசார் தொடர்ந்து சென்று உங்களை கைது செய்கிறோம் என்று சொன்னவுடன் நாங்கள் எங்களை கைது செய்வதற்கு நாங்கள் முழுமையான அதிகாரத்தை காவல்துறைக்கு வழங்குகிறோம், தற்சமயம் எங்களுக்கு இன்னும் அவகாசம் என்று வேண்டும் சொல்லி மீண்டும் 20 நிமிடம் இடைவிடாது பேசி தற்சமயம் காவல்துறையினுடைய ஒத்துழைப்புக்கு நல்கி அவர்கள் அனைவரும் தனியார் மண்டபத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கைது செய்யப்பட்டிருக்கிற பொழுது அவர்கள் போலீசாருக்கு எதிரான கண்டன கோஷங்களை தொடர்ந்து எழுப்பி வருகின்றனர். எது எவ்வாறானாலும் சரி, இந்த கைது என்பது எங்களை எத்தனை நாட்கள் தாங்கள் அடைத்து வைத்திருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் இந்த அரசு என்ற நோக்கத்தோடு தான் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. இதுபோன்ற ஆர்ப்பாட்டங்களுக்கு கைது செய்வது என்பது மிகப்பெரிய வேடிக்கையான விஷயம் என்று செல்லூர் தெரிவித்திருக்கிறார். சரவணன், தாங்கள் வழங்கிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி மதிவாணன்.